ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னோடய ட்ரேடிங்கில் நம்ம போயிடலாம். வழக்கம் போல் லோ பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் வந்து நமக்கு இருக்குது. இந்த ரேஞ்சிங் மார்க்கெட் உள்ளே வந்து ஒரு டோஜி இருக்குது. ஓகேங்களா, அந்த டோஜி வந்து பிரேக் ஆக மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம டோஜி பிரேக்குக்காக வெயிட் பண்ணுவோம். ஒரு ரெக்டாங்கல் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். டோஜி ரேஞ்சு ப்ளஸ் வந்து பேஸ் ஏரியா தான் அது. ரேலியில் போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ரேஞ்சில் இன்னொரு டோஜியும் இருக்குது. ஆல்ரெடி இந்த ரேஞ்சில் 3 டோஜி மட்டும் இருக்குது. பார்க்கலாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. நமக்கு டோஜிக்கு முன்னாடி வந்து மைக்ரோ ரேஞ்சும் இருக்குது. இந்த இடத்துல அதே மாதிரி வந்து சைக்கோ பேட்டர்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பைக் வந்து போயிருக்கேன். ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா இன்னொரு பைக் வேணும், ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் டோஜி பிரேக், 3 டோஜியுமே இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதை நம்ம பேட்டர்ன் வந்து ரெட் க்ரீன் பேட்டர்னில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ இதுக்கப்புறம் போட முடியாது. ஓகேங்களா, ஸோ பார்ப்போம். மேலே மறுபடியும் பெருசாக போனாங்க அப்படின்னா நமக்கு ரெட் க்ரீன் பேட்டர்ன் ப்ளஸ் என்கல்ஃப் ப்ளஸ் டோஜி பிரேக் இது எல்லாமே இருக்குது. எப்படி கேண்டில் போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ரெட் க்ரீன் பேட்டர்ன் தானே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டுக்கு ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, நமக்கு ஏற்கனவே சொல்லிக்கிற மாதிரி ரேஞ்சுக்கு உள்ள, மார்க்கெட்டோட ரேஞ்சுக்கு உள்ள வந்து கேண்டில்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். அந்த இடத்துக்கு போனால் வேணால் ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். பட் டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்தோம்னா அடுத்த கேண்டில் தான் முடியும். ஸோ நமக்கு அது வேணும். ஓகே, நியர்பை ரேஞ்சும் எதுவும் இல்லை, பார்க்கலாம் இருங்க.
ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒரு செல்லுக்கு போயிருக்கேன். மறுபடியும் கேண்டில் இந்த ரவுண்ட் நம்பருக்கு வராங்க அப்படின்னா அங்கேருந்து திரும்ப ஒரு செல்லுக்கு நான் வந்து போவேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா, இது முன்னாடி நமக்கு வந்து டோஜி பிரேக்கு, அது இல்லாமல் முன்னாடி மைக்ரோ ரேஞ்ச் இருக்குது, அது இல்லாமல் இப்போ சைக்கோ பேட்டர்னில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஐ திங்க் இப்போ இந்த ட்ரேடு ஸ்டார்ட் ஆன இந்த கேண்டில் கூட ஒரு கேப் அப்புன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் கீழே அதை எடுக்கிறேன். இல்லை, கரெக்டாக வந்து லெவலில் வந்து க்ளோஸ் ஆகி லெவலில் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம போயிருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா, இதுதான் வந்து ரேஞ்சுக்குள்ளே நம்ம டோஜி பிரேக் ஆகி ட்ரேட் பண்ணுறதுக்கான ரிசல்ட். ஓகேங்களா, நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி மூவ் ஆகிட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து சேனலில் வந்து அருமையாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம அதை மட்டும்தான் வந்து கரெக்டாக திங்க் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நான் அலர்ட் போடுறேன். போட்டுவிட்டு நம்ம வேறு சார்ட்டுக்கு போகலாம். நீங்கள் இந்த ஒரு கேண்டில் மட்டும் பார்த்துட்டு போவோம். பர்சன்டேஜ் வந்து 83 மாற்றிட்டாங்க பாருங்கள். நம்ம எடுக்கும்போது 93 இருந்துச்சு. மார்க்கெட் கொஞ்சம் ஈஸியாகிறதுனால பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது இங்கே சான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கேப் அப்பு கரெக்டாக நம்ம இன்னும் வெளியில் வந்தால் சேனல் கரெக்டாக வந்து ரீச் ஆனாங்கன்னா நான் எடுக்கிறேன் ட்ரேட். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் டபுள் ட்ரேடு பைக்கு போயிருக்கேன். சேம் ரீசன் தான். ஓகேங்களா, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ரீசனே வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஈவன் வந்து இது கேப் அப்பு. ஓகேங்களா, சேனலுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் அதனால தான் மார்ஜினல் சேஃப்டியில் சேனலுக்கு வெளியே எடுத்திருக்கேன். ஆஸ் பர் சைக்கோ பேட்டர்ன் படி நமக்கு என்ன வரணும், இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரணும். ஓகேங்களா, வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜினல் சேஃப்டி போனதுனால இங்கே வின் ஆகிட்டோம். அந்த கேண்டிலும் கரெக்டாக சேனலுக்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகி ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா, கேப் அப் அப்படின்னும் போது வந்து சேனலுக்குள்ளன்றதுனால கண்டிப்பாக அது பையஸில் தான் போகும். ஓகேங்களா, ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஏன் இன்னும் ப்ரைஸ் அப்டேட் ஆகலன்னு தெரியல. ஒன்று மட்டும் இருக்குது. சரி, ஓகே, பாருங்கள் பர்சன்டேஜ் வந்து 83லேருந்து 80 ஆயிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, இருக்க ஈஸியாக மார்க்கெட்டு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி வேறு சார்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. சரிங்களா, நம்மளும் வேறு சார்ட்டுக்கு போவோம். இங்கே இந்த ஒரு சார்ட்லேயே 3 ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகேங்களா, இதுதான் கைஸ், நம்ம கரெக்டாக வந்து கேண்டில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேப் அப்பு. ஓகேங்களா, லெவலுக்கு கீழே கேப் அப் வந்தால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இது மேஜர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வேறு. இந்த ட்ரேடு வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்கான ட்ரேடு தான். பட் லெட் வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஓகே, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே, அதுவும் லேட் என்ட்ரி ஆகிடுச்சா. ஓகே, இந்த ட்ரேடோட நம்ம இதில் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடம் தான் வந்து நமக்கு லோ ரிஸ்க்கான இருக்க ஏரியா. ஓகேங்களா, நான் சொன்னேன் நான் மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறது கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகே, நான்
கண்டினியூ தான் போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிட்டாங்க. இன்னும் நல்ல கேப் டவுனு, இன்னும் கொஞ்சம் கீழே வேணாலும் மார்ஜின் சேஃப்டியில் போகலாம். வெயிட் அண்ட் வாட்ச். ஷிட், லேட் என்ட்ரி. இந்த 3 ட்ரேடுக்காக பார்த்தேன், ஆனால் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படியே விடுவோம். கேண்டில் எப்படி மூவ் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்க்குறேன் கேண்டிலோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு. பையர்ஸ் தான் நல்லா இருக்காங்க இந்த ஏரியாவில், ஸோ பையர்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு கேண்டில் 10 செகண்ட்ஸ் கேண்டில், ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பையர்ஸ் தான் நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். லெவலுக்கு மேலே கேப் அப்பு. ஓகேங்களா? இது வந்து டபுள், அதாவது வருமா வராதான், 50-50 சான்ஸ். ஓகேங்களா? இங்கே லெவல் இருக்குது, லெவலுக்கு மேலே கேப் அப். லெவலுக்கு மேலே கேப் அப் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பையர்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து போகிற பையர்ஸ் பாருங்கள் எவ்வளோ வியர்டு மூவ்மெண்ட்டாக, ப்ளஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பையர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அவசரப்பட்டு லெவலில் கேப் அப் பண்ணி செல்லுக்கு போயிட்டோம்னா செம்மடி வாங்கும். இந்த இடம் பாருங்கள், சூப்பராக பையர்ஸ் போயிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வேணால் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிரேக் அவுட் ட்ரேட் வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிரேக் ஆச்சுன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு வந்து பிரேக். சரிங்களா? இதுவும் கேப் டவுன். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு மார்க்கெட்டு? அப்போ நமக்கு என்ன இல்லை, இந்த இடத்துல வந்து செல்லுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா லெவலில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். இந்த இடத்துல வேணால் ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேது பாருங்கள். நான் பைக்கு தான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு எல்லோ லைனுக்கு வந்தால் தான் பைக் ட்ரை பண்ணுவேன். ஓகே, கடைசி செகண்ட்ஸில் விழுந்துருச்சு. பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ராங்கான என்ட்ரி தான். கரெக்டான என்ட்ரி வந்து இந்த ஏரியாவில் எடுக்கிற என்ட்ரி தான் கரெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து நம்ம லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இவன் தான் நம்ம என்ட்ரி வந்து ராங்காக இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனதுனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வேணால் செல்லுக்கு வேணால் போகலாம் கொஞ்சம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் 2 வந்து செல்லுக்கு போயிருக்கேன். ஓகேங்களா? ஏன் செல்லுக்கு போனேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன்னா கேப் டவுன்னு, இங்கே வந்துட்டு பையர்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லி. பட் இங்கே செல்லர்ஸ் வந்து எந்த மாதிரி கேண்டிலில் வந்திருக்காங்க? செல்லர்ஸ் வந்திருக்க ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேண்டிலில் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே யார் இருப்பா? இவ்வளோ தூரம் பையர்ஸ் போயிருக்காங்க, பட் செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பையர்ஸை அடித்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே என்னது? இங்கே வீக் பையர்ஸ், ஆக்டிவ் செல்லர்ஸ். சரிங்களா? அதுவும் நம்ம மார்ஜினல் சேஃப்டியில் தான் போயிருக்கும். லெவலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் மார்ஜினல் சேஃப்டியில் தான் போயிருக்கும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா? ஓகேவா? இதுதான் வந்து இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ஒரு ரீசன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தேவையான அளவுக்கு சஃபிஷியண்ட்டாகவே ரீச் ஆகிட்டோம். ஓவரால் 12 ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ட்ரேடு வந்து நம்ம லாஸ் ஆகிருக்கோம். சரிங்களா? அப்போனா வந்து 9/12. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோரார்லெஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? நமக்கு 75% வந்து இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட வின்னிங் அக்யூரேசி வந்து 75.
பர்சன்டேஜ். சரிங்களா, நம்ம வந்து வில் ஸ்டாப் ரைட் நோ. இதுலேயே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ண விரும்புகிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.